கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில மாத்திரம்தான் அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இயேசுவை சிலுவையில் அறைப்படி அந்த அரண்மனை, பிலாத்துவினுடைய அரண்மனையிலிருந்து அப்படியே கொல்கனா மலையில போற வரையும் அந்த பெண்கள் எங்கேயுமே டயர்ட் ஆகல. எவ்வளோ கஷ்டம். இயேசுநாதன் பின்னாடியே அழுதுட்டு போனாங்க. ஆண்டவரே உமக்கா இந்த பாடு, அப்பா உமக்கா இந்த பாடு. நம்மள மாதிரி ஆளா இருந்தா எங்க ஏசப்பா விட்டுருங்க, என்ன வேணா சாவடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? இயேசுநாதர் இடத்துல பாசம் வைத்து பின்தொடர்ந்து போனார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இயேசுநாதர் பெண்கள் அழுகிறதை பார்த்து, எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும். இயேசுவை பார்த்து பார்த்து கஷ்டப்பாடுகளை பார்த்து அழுத பெண்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏன் தெரியுமா? பெண்கள் அழக்கூடியவர்களா மாறுவாங்க. எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஆண்களுடைய கண்கள் இருந்து லேசில கண்ணீரை பார்க்க முடியாது. பெண்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் சரியில்லைன்னா, குடும்பத்துல சில பிரச்சனைன்னா, சந்தோஷமே வந்தா கூட என்ன ஜெர்மி, ஆமா நல்லா அழுது ஜெபம் பண்ணு, நல்லா கவனிங்க. அல்லேலூயா. பெண்கள் அழுது ஜெபிக்கிற ஒரு பெரும் பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த வீடுகளில சொல்லுவாங்க, பெண்கள் தான் கூட்டு வழக்கு உள்ளங்க. பெண்களை பார்த்து சொல்லுவாங்க மகாலட்சுமி. காரணம் என்ன சொல்லுங்களேன்? சில வாக்கியம் இருக்கிறது, ஆகிறதும் பெண்ணாலே. இதுவும் உண்மை. நிறைய குடும்பத்துல நிறைய பெண்கள் புல்டோசர் அழிக்கிற பெண்கள், நிறைய குடும்பத்துல சிறந்த என்ஜினியர்ஸை போல மாறுகிறார்கள். தெய்வ பிள்ளைகளாய் வந்திருக்கிற நாம் குடும்பத்தை இடிக்கிறவர்களாக, குடும்பத்தை நாசப்படுத்துகிறவர்களாக, குடும்பத்தை பிரிக்கிறவர்களாக, குடும்பத்தை கலைக்கிறவர்களாக, குடும்பத்தை அழ வைக்கிறவர்களாக அல்ல, வாழ வைக்கிறவர்களாக. இந்த குடும்பத்தின் காரியம் எங்க இருந்து தொடங்குறது தெரியுமா? சின்ன வயசுல இருந்து சாகுற வயசு வரையும் பெண்களுக்கு மகா பெரிய பொறுப்பு இருக்கு. ஒரு குட்டி பெண், ஒரு வாலிப பெண், சிறு பெண், ஒரு சின்ன பொண்ணு நாகமானுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சு கொடுக்கிறான். அல்லேலூயா. ஒரு வாலிபமான பெண் தீனால் யாக்கோபுடைய குடும்பத்தை தீட்டுப்படுத்தி போடுகிறான். அல்லேலூயா. மோவாபிய பெண்ணான ரூத் தன் புருஷனுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார். வேசியான ராகா இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததியில பெரும் பங்கு வகிக்கிறார். ஒரு நகோமி, இனிப்பான நகோமி குடும்பத்தினுடைய மோவாபிய பெண்ணு இயேசுவை கற்றுக்கொள்வதற்கு, பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான மாமியார் ரோல் எடுக்கிறார். அல்லேலூயா. வயதான அண்ணாள் கணவனை இழந்து சிறு வயதிலே விதவை கோலத்தில் மாட்டப்பட்டவள் தீர்க்கதரிசியால் பிரயாணிக்கிறார். எஸ்தர் ராணியாக மாறுகிறார். பெண்களை கொண்டு ஆண்டவர் பல காரியங்களை செய்தார். அல்லேலூயா. பிக்சர்ல பார்க்குற மாதிரி பெண்கள் பின்னாடியே போனாங்க, கடைசி வரையும் போனாங்க. என்னால எதுவுமே செய்ய தெரியல, என்னால துணி மட்டும் தான் தைக்க தெரியும், துணியை தைச்சுக்கிட்டே தேவனுடைய ஊழியத்தை செய்தால் தொற்கா. இன்னைக்கு நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் சகோதரமாரே? உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பெண்மணிகளை, உங்களுடைய குடும்பத்தை கட்டுகிற ஒரு மனைவியை கொடுத்திருந்தா நல்லா வாழ்த்துங்க. அவருடைய சரீர சுகத்துக்காக திறப்புல நின்று ஜெபம் பண்ணுங்க. ஈசாக்கு என்கிற ஒரு தேவ மனிதன் தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார். ஆண்களுடைய பெண்கள் என்னதான் அழுதாலும், பெண்கள் என்னதான் பிள்ளைய கொடுன்னு கேட்டாலும், ஆண்கள் ஜெபிக்கிற ஜெபம் விசேஷம் தாங்க. ஆண்களுடைய ஜெபத்துக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர்களுக்கு நன்றி சொல்லலாமா? பெண்கள் தான் நிறைய கை தட்டும், நல்லா கை தட்டுங்க. அல்லேலூயா. ஆண்களுடைய ஜெபம் எலியா பாருங்க, நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் கருத்தா ஆண்கள் செவிக்கிற கருத்தான ஜெபத்தை அதிகமாய் தேவன் விரும்புகிறார். போகட்டும், இன்றைக்கு தியானத்திற்கு வருவோம். ஏன் இந்த பெண்கள் மாத்திரம் இல்லைங்க, பெண்களோடு கூட யோவான் என்கிற சீஷனும் இருந்தார். அவரும் மிக முக்கியமான ஒரு நபர். சீஷர்களிலே யோவானும் பேதுருவும் மற்ற எல்லா சீஷரை காட்டிலும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக காணப்படுவார்கள். ஸோ இதை மைண்ட்ல வச்சு இந்த இரண்டாவது பாயிண்டை நம்ம தியானிக்க வேண்டும். உயிர்த்தெழுதல் யாருக்கும் முதலாவது வெளிப்பட்டது? ஸ்திரீகள் என்பதை நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஓகே, அன்றைக்கு ஸ்திரீகளா இருந்தாலும் இன்றைக்கு மணவாட்டி சபையை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? பெண்ணாய் தான் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு
மணவாட்டியை தான் பார்க்கிறார். ஸோ மணவாட்டி என்கிற ஸ்தானத்தில் எல்லாரும் கூர்ந்து கவனிப்போம். யாருக்கு ஆண்டவர் இந்த வெளிப்பாடுகளை தராருன்னு கேட்டால், அந்த 2வது பாயிண்ட்லேயே சைடாக கொடுக்குற கடைசி வரை விடாமல் பின்தொடர்கிறவர்களுக்கு. மத்தேயு 27வது அதிகாரம் 61வது வசனம் சொல்லுகிறது, அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்துருந்தாங்க. இவங்க எப்ப கிளம்பினவங்க தெரியுமா? கெத்செமனே தோட்டத்துல இயேசுவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இயேசு பிடிக்கப்பட்டுட்டாருன்னு தெரிஞ்சதும் எல்லா சீஷர்களும் எங்க ஓடிட்டாங்க? விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போனாங்க. அப்பவே பெண் சிஷிகளும் இயேசுவுக்கு இருந்தார்கள். அப்பொழுதே தெரிய வந்து விட்டது. அப்பொழுதே அவர்களுக்கு நிம்மதி இல்லை, அப்பொழுதுவே அவர்களுக்கு சமாதானம் இல்லை. இயேசுவை எங்க அடித்தார்களோ, இயேசு எங்க நடந்து போனாரோ அங்கெல்லாம் ஆண்டவரை விடுவிக்க வேண்டும், ஆண்டவரை காப்பாற்ற வேண்டும் என்று விடாமல் ஆண்களெல்லாம் விட்டு ஓடிட்டாருங்க. இன்னைக்கு நிறைய சபைகளில் பெண்கள் கூட்டம் நிரம்பி வழியும் காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய இருதயம் விலகின மனசு. யாராவது ஒருவர் அழுதாங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்லலாம், கண்ணீர் வருதோ கண்ணீர் வரலையோ, சாவு வீட்டுக்கு போய் பாருங்களேன், யாரெல்லாம் ஒப்பாரி வைப்பாங்க கட்டி பிடிச்சிட்டு? சொல்லுங்க பார்க்கலாம். அது உண்மையாகவே அழ வருதா அழ வரலையான்னு எனக்கு தெரியலப்பா. ஒரு சிலர் உண்மையாகவே அழுகுறாங்க. சிலர் யாரெல்லாம் தான் வீட்டில் இறந்துருப்பாங்களோ அவங்கள நினச்சிக்கிட்டு அழுணுமே என்பதற்காக அழுகிற பெண்களும் உண்டு. ஆனால் உண்மையான பெண்களை சொல்லுகிற யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா உடனே இறங்கிடும், இருதையும் உடனே நம்பிவிடும். இந்த பெண்களை பாருங்களேன், அவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தில் அவ்வளவு நினைத்து பார்த்து இயேசுவை விட்டு பின்போகாமல், இயேசு கசையடி வாங்கும்போது இயேசுவை சிலுவையில் அறையிலும் சிலுவையில் அறையும் கூக்குறிட்டாங்களே, அப்போவும் இந்த பெண்கள் விடுதலையை வந்துடாதா? இயேசுக்கு விடுதலை வந்துடாதா? குமரினவர்கள் உண்டு. எங்க இயேசு கீழே விழுந்துருவாரோ அவருடைய முகத்தை துடைக்க, அந்த தண்ணீரை கொண்டு போய் குடைப்பதற்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அந்த சிலுவையின் மரத்தில் கீழே நின்று இயேசுவை விடாமல் பற்றி கொண்டிருந்தார்கள். திரும்பி அவர் மறித்துட்டார். அவரை கொண்டு போய் கல்லறையில வைக்கும் போது இன்னைக்கு இருக்கிற அநேக பெண்கள் கல்லறை தோட்டத்துக்கு போக மாட்டாங்க. கிறிஸ்தவ பெண்கள் தான் போவது வழக்கம். இன்னும் யாரெல்லாம் எப்படி போகிறாங்கன்னு எனக்கு தெரியாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கக்கூடாது. ஒரு சில சமயத்தில் உள்ளவர்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவ பெண்கள் எல்லாரும் போவது வழக்கம். இந்த பெண்களும் அல்லேலூயா இயேசு கல்லறைக்கு போகும்போது அந்த கல்லறைக்கு ஆப்போசிட்டாக உட்கார்ந்து துக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கு 15வது அதிகாரம் 47வது வசனம் சொல்கிறது, அவர் வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் அவரை எங்க வச்சாங்க? பல கல்லறை இருக்கு, எங்க ஆண்டவரை வைக்கிறாங்க? அவருக்கு என்ன நடக்கிறது? கடைசி வரைக்கும் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தின் 55, 56வது வசனம், கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட எப்படி அவரை வைக்கிறாங்க, எந்த பக்கம் வைக்கிறாங்க, எந்த கல்லறையில் வைக்கிறாங்கன்னு பார்த்து திரும்பி போய் அவரை எப்படியாவது, அதாவது வெள்ளிக்கிழமை மாலை ராத்திரி வரும்போது ஓய்வு நாள் தொடங்கிடும். சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் இல்லையா? ஸோ ஓய்வு நாள் தொடங்கிவிடும். அந்த நேரத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாது. ஆமாவா? சனிக்கிழமை ஃபுல்லாக அவங்களுக்கு ரெஸ்ட் டே. அதனால ஓய்வு நாள் வருவதற்கு முன்பதாக இயேசு மரித்த உடனே அடக்கம் பண்ணப்பட்ட அன்றைக்கு இயேசுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணணுமோ, கந்த வர்க்கங்கள், பரிமள தைலங்கள் எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணி வெள்ளிக்கிழமை நைட்டோட நைட் ரெடி பண்ணிட்டாங்க. சனிக்கிழமை தொடங்கினா எதையுமே பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு பாருங்க 56 கந்த வர்க்கங்களையும் பரிமளத்தையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். 24 1வது வசனம் சொல்லுகிறது, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை இடத்தில் வந்தார்கள். ஆராதனைக்கு வரும்போது பாருங்க,
பெண்கள் தான் சூப்பராக ரெடி ஆகிடுவாங்க, டக்குன்னு ரெடி ஆகிடுவாங்க. ஆராதனைக்கு போடுமா, எங்க எழுப்புங்க சீக்கிரம் போகலாம், பிள்ளைங்களை தட்டி எழுப்புறது யார் தான் பணி? எங்கள் வீட்டில் அப்படி இல்லை பாஸ்டர்மா, நாங்கள் தான் எழுப்புவோம். சில பிரதர்ஸ் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பெண்களுடைய பங்கு மிக முக்கியமானது. கர்த்தரைக்கு எல்லா காரியங்களிலும் கடைசி வர அவரை எந்த பொசிஷன்ல வச்சிருக்கிறாங்க, எங்க வச்சிருக்காங்க, கர்த்தருடைய காரியத்துல எது காரியம் என்பதை மிக துல்லியமாக அந்த பெண்கள் பார்த்தார்கள். ஆகவேத்தான் அவர்களுக்கு வெளிப்பாடு முதல்ல கிடைச்சிச்சு. அதுல இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவரை குறிச்சே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஓய்வு நாள்ல ஓய்ந்திருக்கணும் தானே, அவங்க குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போயிருக்க கூடாது. இயேசு அப்படி பண்ணிட்டாங்களே, இயேசு அப்படி பண்ணிட்டாங்களே. ஆண்கள் கூட சில நபர்களோடு பேசும்போது சில சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து அப்படி வெளியில வந்துருவாங்க. பெண்கள் அப்படி அல்ல. காலையில மூச்சு காட்டின அந்த சம்பவத்தை அவர் ஆபீஸ் போயிட்டு நைட்டு வர வரையும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, மறந்தே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஞாபக சக்தி. காலையில இந்த சீன்னு சொல்லிட்டு போனீங்க, எவ்வளோ வேக வேகமாக உங்களுக்கு சமைச்சு வச்சேன், அவர் நைட்டு மறந்தே போயிருப்பாருங்க, அம்மா மறந்துருக்கோம். நைட்டு வரையும் ஞாபகம் வச்சிருந்து நினைக்கிறதுல இதுவே இவ்வளோ ஞாபகம்னா இயேசுநாதரை மறந்துருப்பாங்களாங்க? ஒவ்வொரு போதும் மறக்காமல் அவரையே நினைத்து கொண்டு அவரையே சிந்தித்து கொண்டு இயேசுநாதருடைய குரலை எண்ணி எண்ணி உயிரோடு இருக்கும்போது அவர் எதெல்லாம் சொன்னாரோ நினைத்து பார்த்து கொண்டிருந்தபடியால் ஒரு ஆண்டவருடைய காரியம் வெளிப்பட்டது. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலை உங்களுக்கு ஒரு ஓய்வு நாள், துக்கத்தின் நாள் வருமானால், மாலையில் அழுகை என்றால் காலையில் ஒரு அக்களிப்பான விடியற்காலை நமக்காக காத்திருக்கும். அல்லேலூயா. அதே காரியத்தில் பார்ப்போமானால் லூக்கா 23ஆம் அதிகாரம் 56, 55, 56ல அவரை குறித்தே நினைத்து கொண்டிருந்து அவருக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், எதை செஞ்ச ஆண்டவருக்கு பிடிக்கும், எப்படி இருந்த ஆண்டவருக்கு பிடிக்கும், அவருடைய சரீரம் கெட்டு போகக்கூடாது. ஏற்கனவே அவரை அடக்கம் செய்யும் போது வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, ஏறக்குறைய 100 ராத்தல் அளவிலான, ஒரு ராத்தல் என்பது இன்றைய அளவீடுக்கு 453 கிராமுக்கு கொஞ்சம் அதிகம். ஆமாம், 453 கிராமா, சாரி 45 கிராமுக்கு அதிகமாக 100 ராத்தல் என்பது 45 கிலோவுக்கு மேலான. இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணும்போது 45 கிலோவுக்கு மேலான எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கோங்களேன், 45 கிலோவுக்கு அதிகமான கந்த வர்க்கங்களை, அதனுடைய ரேட்டு சொல்லலை, ஒன்லி அளவு மட்டும்தான் சொல்கிறேன், என்னால் கண்டுபிடிக்க முடியல அந்த ரேட்டு. ஆனால் அந்த அளவு 45 கிலோ கந்த வர்க்கம், வெள்ளை போளம், அது ஒரு மாவு மாதிரி, ஒரு கோலம் மாவு மாதிரி, ஒரு ரசகர்ப்பத்தை தூளாக்குனா எப்படி இருக்கும் இல்லையா, அந்த தூள் மாதிரி சர்பக்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா, அது போல ஒரு தூளத்தனியாய் வெள்ளை கோலம் சாம்பிராணி வாசனை திரவியங்களை கொண்டு வந்து இயேசுநாதருடைய சரீரத்தின் மேல் போட்டு அவரை துணியினால சுற்றித்தான் அந்த கல்லறையில கிடத்தினார்கள். இப்பொழுது இந்த பெண்கள் இவர்கள் செய்தார்களே, நானும் என்ன பண்ணுவேன், இயேசுக்கு இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு செஞ்சாரு. அந்த இடத்துல நிக்கோதேமு என்பவரா கொர்நேலியவர், நிக்கோதேமு என்பவர் கூட அந்த இடத்துல இருந்தார் என்பதை வேதம் காட்டுகிறது. இவர்கள் அதை ரெடி பண்ணி போடும்போது நானும் என் ஆண்டவருக்கு செய்வேன், நானும் என் கர்த்தருக்கு செய்வேன். அவரை யார் நேசித்தார்களோ அவர்கள் அந்த காரியத்தை செய்தார்கள். 43வது லூக்கா 43ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் சொல்லுகிறது. 44வது அதிகாரம் 1 மற்றும் 3 வசனங்கள். இல்லை இல்லை இல்லை, வாசிங்க. லூக்கா 20 இல்லையா, சாரி 22, 23 வசனங்கள் பாருங்களேன். வசனம் மிஸ்ஸிங்கா? சரி, ஓகே, அந்த வசனத்தை விட்டுருங்க. அவரை நேசித்து, யாரெல்லாம் அவரை நேசித்து அவரை ஆராதிக்க போனார்களோ அவர்களுக்கு கர்த்தருடைய காரியம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஏன் இந்த பெண்கள் போனாங்க, ஏன் இந்த காரியங்கள் போனாங்கன்னா அவரை நேசித்தார்கள், அவரை பற்றிய நினைத்து கொண்டிருந்தார்கள்,
அவரை விடாமல் பின்பற்றினார்கள். ஆகவே இரண்டாவது பாயிண்ட், உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு தென்பட்டார். அல்லேலூயா. செய்தியினுடைய மூன்றாவது குறிப்புக்கு போயிடலாம். மத்தேயு 28வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாவது நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன்